ஈரானினுடைய எல்லைகளுக்குள்ள நுழையிறதுக்காக முற்பட்ட போது ஈரானினுடைய வான் பாதுகாப்பு படைப்பிரிவர்களினுடைய வான் பாதுகாப்பு ஹெலிகாப்டர் மூலமாக அந்த கப்பலுக்கு எச்சரிக்கை கொடுத்து டைஃபன் பிளாக் 4 அப்படின்னு சொல்லப்படும் ஹைப்பர்சோனிக் பாலிஸ்டிக் மிசைல் ஏவுகணை சோதனை செய்யற காட்சிகள் இன்றைக்கு துருக்கி வெளியிட்டிருக்காங்க. முன்னர் தோன்றிய பல மன்னர்கள், பல சாம்ராஜ்யங்கள், பல வரலாறுகள் ஈரானினுடைய பெர்ஷியாவை தோற்கடிக்க முடியவில்லை. இதற்கு பிறகும் ஈரானினுடைய பெர்ஷியன் வரலாற்றை கொண்ட ஈரானை உங்களால் தோற்கடிக்க முடியாது. இன்னைக்கு மட்டுமே 6 பஸ்ல 45 வாகனங்கள்ல கிட்டத்தட்ட 500 குடும்பங்களுக்கு மேலே ஸ்வைடா பிரதேசங்களில் இருந்து மக்கள் டாரா மாகாணத்திற்கு மாற்றப்பட்டு கொண்டிருக்காங்க, ஏற்றி அனுப்பப்பட்டு கொண்டிருக்காங்க. அந்த மக்கள் அந்த இடத்துல இருந்தா பாலஸ்தீனியன் இஸ்லாமிக் ஜிஹாத் அமைப்பு துல்காம் பிரதேசத்துல 9 இஸ்ரேலிய படை வீரர்களோட வந்த ஒரு காரோட குறி வச்சு தாக்குதல் செஞ்சிருக்காங்க. அந்த இடத்துல 9 பேருமே படுகாயம் அடைஞ்சிருக்காங்க. இன்றைய நாளுக்குரிய காணொலியை பார்க்க வந்திருக்கிற அனைவரையும் பணிவன்புடன் வரவேற்கின்றேன். இந்த உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிற முக்கியமான யுத்த சம்பந்தப்பட்ட தரவுகள், நிகழ்வுகள் எல்லாத்தையுமே ஆதாரபூர்வமாக நம்ம உங்களுக்கு வழங்கி கொண்டிருக்கோம். இது போன்ற தகவல்களை தொடர்ச்சியாக நீங்க தெரிஞ்சு கொள்ளணும் அப்படின்னு சொன்னா, இதுவரைக்கும் நம்மளுடைய சேனலை ஃபாலோ பண்ணல, சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னு சொன்னா பண்ணிக்கொள்ளுங்க. நீங்கள் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு சொல்லி நம்புறேன். அப்படி பண்ணியிருந்தீங்க அப்படின்னு சொன்னால் தான் ஒரு 10 நிமிஷத்துக்குள்ள சிம்பிளாக இந்த உலகத்தில் நடக்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கலாம். ஸோ அந்த அடிப்படையில் இன்றைய நாளுக்குரிய காணொலிக்குள்ள நம்ம போகலாம். ஈரான் இஸ்ரேல் அப்படிங்கிற யுத்தம் 12 நாட்கள் தொடர்ச்சியாக நடந்திருந்துச்சு. அந்த யுத்தம் சம்பந்தப்பட்ட தகவல்களை தொடர்ச்சியாக நம்ம உங்களுக்கு வழங்கி கொண்டிருந்தோம். அந்த அடிப்படையில் இஸ்ரேல் ஈரான் மேலே தாக்குதல் நடத்துறதுக்கு மிக முக்கியமாக இஸ்ரேல் சொன்ன காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், ஈரானினுடைய ரிஜீமியை நாங்கள் சேஞ்ச் பண்ணுவோம், ஆட்சியை நாங்கள் மாற்றுவோம் அப்படின்னு சொல்லித்தான் இஸ்ரேல் ஈரான் மேல தாக்குதல் நடத்தினாங்க. ஆயத்துல்லா அலி கமேனியினுடைய ஆட்சியை கவிழ்க்கிறது தான் இஸ்ரேலினுடைய முக்கியமான நோக்கமாக இருந்துச்சு. அந்த அடிப்படையில் இந்த உலக தரவுகளை வெளியிடுற மிக முக்கியமான பெர்சன்டேஜ் அடிப்படையில் தரவுகளை வெளியிடுற பொலிமார்க்கெட் முக்கியமான தரவு இன்றைக்கு வெளியிட்டு இருக்காங்க. அந்த தரவுகளை நீங்க ஆதாரங்களோட இதை பார்க்கலாம். இதுல ஈரானினுடைய ஆட்சி கவிழ்ப்பு அப்படிங்கிறது எந்த அளவுக்கு சாத்தியமானது அப்படிங்கிற சம்பந்தமா இந்த தரவுகளை வெளியிட்டு இருக்காங்க. அதாவது இதுல சம்பந்தப்படுத்தப்பட்டிருக்கிற விடயம் என்ன அப்படின்னு சொன்னா, இப்ப கரண்ட்லி இன்றைய நாளினுடைய தரவு 26% குறைஞ்சிருக்கு. அதே தரவு கொஞ்சம் முன்னாடி கடந்த 12 நாள் யுத்தம் நடந்த சந்தர்ப்பத்தில் நீங்க இதை எடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, கிட்டத்தட்ட 60% மேற்பட்ட வாய்ப்புகள் அலி கமேனியினுடைய ஆட்சி கவிழும் அப்படி என்று சொல்லப்பட்டிருந்துச்சு. ஆனா இப்ப 26% குறைவடைஞ்சிருக்கு. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, முழு ஈரானும் ஒரு குடையின் கீழே ஒற்றுமைப்பட்டு பாலஸ்தீனிய மக்களுக்காகவும் ஈரானினுடைய சுதந்திரத்தை பாதுகாப்பதற்காகவும் பல ஆண்டுகளாக இருக்கின்ற பெர்ஷியன் வரலாற்றை கொண்ட ஈரானானது எந்த ஒரு நாட்டிற்கும் அடிபணியாது. அந்த நாட்டை அடிபணிய நினைக்கும் பல வல்லரசுகள் ஏற்கனவே தோற்றுவிட்டது. இப்பொழுது இருக்கும் வல்லரசான் அமெரிக்காவாலும் கூட ஈரானினுடைய ஆட்சியை மாற்றவே முடியாது அப்படிங்கிறத நாம சொல்லல, சர்வதேச ரீதியாக வியூகம் வகுக்கிற பொலிமார்க்கெட் இந்த தகவலை வெளியிட்டு இருக்கிறது. முக்கியமான விடயங்கள் உண்டாயிருக்கு. அதனை தொடர்ந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, சமீப காலமாக ஈரான் இஸ்ரேல் அப்படிங்கிற யுத்தத்தை தாண்டி ஈரான் அமெரிக்கா அப்படிங்கிற யுத்தம் தொடர்ச்சியாக கடுமையான முருகல் நிலைக்குள்ள இருந்திருந்துச்சு. யுத்தமும் நடந்திருந்துச்சு, நம்ம பார்த்திருந்தோம். அந்த அடிப்படையில் அமெரிக்காவினுடைய மிக முக்கியமான கப்பல் ஒன்று, யுத்த கப்பல் ஒன்றும் ஈரானினுடைய எல்லைகளுக்குள்ள நுழையிறதுக்காக முற்பட்ட போது ஈரானினுடைய வான் பாதுகாப்பு படைப்பிரிவர்களினுடைய வான் பாதுகாப்பு ஹெலிகாப்டர் மூலமாக அந்த கப்பலுக்கு எச்சரிக்கை கொடுத்து அந்த கப்பலை பின்வாங்க வச்சிருக்காங்க. அந்த வீடியோக்களை நீங்க பார்க்கலாம். அவர்களுடைய ஹெலிகாப்டர்ல இருந்தே அவங்களுக்கு வார்னிங் பண்றாங்க அமெரிக்காவுக்கு, இதுக்கு இங்கால நீங்க வந்தேல் அப்படின்னு சொன்னா இது உங்களுக்கு ஃபைனல் வார்னிங், நாங்க உங்களுக்கு அடிப்போம் அப்படின்னு சொல்லி ஈரான் டைரக்டா சொல்லியிருக்காங்க. அப்படிங்கிறது இதுல இருக்கிற முக்கியமான விடயம். அந்த அடிப்படையில் ஈரானினுடைய பலம் அப்படிங்கிற முழு நாட்டினுடைய எல்லைகளை பாதுகாக்கிறதுல அவங்க முன்னுரிமை வகிச்சு கொண்டிருக்காங்க. இதற்கு முன்னர் தோன்றிய பல மன்னர்கள், பல சாம்ராஜ்யங்கள், பல வரலாறுகள் ஈரானினுடைய பெர்ஷியாவை தோற்கடிக்க முடியவில்லை. இதற்கு பிறகும் ஈரானினுடைய பெர்ஷியன் வரலாற்றை கொண்ட ஈரானை உங்களால் தோற்கடிக்க முடியாது அப்படிங்கிறத அழகா ஈரானினுடைய கவர்மெண்ட்டுக்கு சொல்லி கொண்டிருக்காங்க. என்ன நடந்தால் பிரச்சனை இல்லை, நாங்கள் அடிப்போம் அப்படின்னு சொல்லிக்காங்க. அதுக்கு அதையும் விட ஒரு படி மேல போய் ஐஆர்ஜிசியினுடைய ஏரோஸ்பேஸ், அதாவது விண்வெளி படை பிரிவு இன்னைக்கு முக்கியமான ஒரு தொழில்நுட்ப ஏவுகணை ஒன்ற விண்ணுக்கு ஏவிருக்காங்க. எது சம்பந்தப்பட்ட ஏவுகணை அப்படின்னு சொல்லி ஐஆர்ஜிசியினுடைய ஏரோஸ்பேஸ் இது சம்பந்தப்பட்ட தகவல்களை வெளியிடல இருந்தாலும், இது எங்களுடைய தொழில்நுட்ப முன்னேற்றத்திற்கும் ராணுவத்திற்குமான மிக முக்கியமான ஒரு ஏவுகணையாக இது இருக்கும். ஏவுகணை அப்படின்னு சொன்னா இது ராக்கெட், வானுக்கு ஏவுறது, விண்ணுக்கு ஏவுற ஏவுகணை. அது மட்டும் இல்லாம தொடர்ச்சியாக நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, ஈரானுக்கு அடுத்த
அடுத்ததாக சிரியா அப்படிங்கிற வந்து இப்ப மத்திய கிழக்குல நிலவி கொண்டிருக்கிற அமைதியின்மையின் மிக முக்கியமான தளமாக இப்பொழுது சிரியா மாறிக்கொண்டிருக்கு. அந்த அடிப்படையில் இன்னைக்கு இட்லிப் நகரத்தில் பாரிய அளவில் ஒரு வெடிப்பு சம்பவம் இடம்பெற்றிருக்கு. இந்த வெடிப்பானது ஒரு ஆயுத கிடங்க நோக்கி ட்ரோன் தாக்குதல் நடந்திருக்கு. இந்த ட்ரோன் தாக்குதல் இஸ்ரேல் தான் இந்த ட்ரோன் தாக்குதலை நடத்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி யூகிக்கப்படுது. அடுத்த வீடியோல நம்ம இதை கன்ஃபார்ம் பண்ணி நம்ம உங்களுக்கு சொல்வோம். பட் இந்த தாக்குதல் நடத்தப்பட்ட இடம் அப்படிங்கிற வந்து நம்ம நேரத்தோட சொன்ன மாதிரி பெடோயின் பழங்குடியினர் இஸ்ரேலுக்கு எதிராக நின்றவங்க, சிரியாவினுடைய இறையாண்மையை பாதுகாக்கிறதுக்காக நின்றவங்க, அவர்களுக்கு சப்போர்ட் பண்ற இன்னொரு பிரிவினருடைய ஆயுத கிடங்கின் மேலதான் இந்த ட்ரோன் தாக்குதல் நடந்திருக்கு. அது மட்டும் இல்லாம இஸ்ரேல் போர்டர்ல இருக்கிற ஒரு இடம் தான் வந்து இந்த சுவைடா. நேரத்தோட பழைய வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன், பிரச்சனை எல்லாம் போய்கொண்டிருந்துச்சு சொல்லியிருந்தேன். இப்ப சிரியன் அரசாங்கம் இஸ்ரேலுக்கு எப்படி ஹெல்ப் பண்றாங்க அப்படிங்கிறது இது நமக்கு தெளிவா சொல்லுது அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கு மட்டுமே வந்து 6 பஸ்ல 45 வாகனங்கள்ல கிட்டத்தட்ட 500 குடும்பங்களுக்கு மேலே சுவைடா பிரதேசங்களில் இருந்து மக்கள் டாரா மாகாணத்திற்கு மாற்றப்பட்டு கொண்டிருக்காங்க, ஏத்தி அனுப்பப்பட்டு கொண்டிருக்காங்க. அந்த மக்கள் அந்த இடத்துல இருந்தா இஸ்ரேலால டமஸ்கஸை கைப்பற்ற முடியாது. ஆக சிரியாவை கைப்பற்றணும் அப்படின்னு சொன்னா சிரியன் கவர்மெண்ட் இப்ப இஸ்ரேலுக்கு ஹெல்ப் பண்ணி கொண்டிருக்காங்க. என்ன அப்படின்னு சொன்னா அந்த பிரதேசங்கள் இருக்கிற சுவைடா பிரதேசங்கள் இருக்கிற மக்களை வேற இடங்களுக்கு அனுப்பினா இஸ்ரேல் சிரியாவுக்குள்ள போறதுக்கும் சிரியா இஸ்ரேலுக்குள்ள வாரத்துக்கும் சிரியாவை இஸ்ரேலினுடைய தளமாக பயன்படுத்துறதுக்கும் முக்கியமான ஒரு எடுகோலாக இருக்கும் அப்படிங்கிற அடிப்படையில் இந்த காணொளிகள் மூலமாக பார்க்கலாம். நேற்றிரவுல இருந்து இந்த மக்களை ஏற்றி செல்ற வேலைகளை சிரியாவினுடைய கவர்மெண்ட் ஆரம்பிச்சிருக்காங்க இஸ்ரேலினுடைய சப்போர்ட்டோட. தொடர்ச்சியாக நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா கடந்த 12 நாள் யுத்தத்தில் ஈரான் வந்து இஸ்ரேலை துவைச்சு எடுத்திருந்தாங்க. அதுக்கு மிக முக்கியமான காரணம் ஈரானுக்கிட்ட இருக்கிற மிசைல், அவர்களினுடைய தொழில்நுட்பம், அவர்களினுடைய சொந்த முயற்சி, அவர்களினுடைய அறிவாற்றல். அந்த அடிப்படையில் மிசைல் ஏவுகணை டைஃபன் பிளாக் 4 அப்படின்னு சொல்லப்படும் ஹைப்பர்சோனிக் பாலிஸ்டிக் மிசைல் ஏவுகணை சோதனை செய்யற காட்சிகள் இன்றைக்கு துருக்கி வெளியிட்டு இருக்காங்க. எங்கள்கிட்டயும் ஏவுகணை இருக்கு, நாங்களும் அடிப்போம் அப்படின்னு சொல்றாங்க. நாங்களும் சொல்றோம் துருக்கி நீ அடிப்பாய், உனக்கு ஏலும். ஆனா ஏன் இதுவரைக்கும் காசா மக்களுக்காக உன்னால் வாய் திறக்க முடியாமல் இருக்கே. தொடர்ச்சியாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இஸ்ரேல் வந்து இப்ப எப்படி எல்லாம் காசாவினுடைய மக்களை இன அழிப்பு செய்யலாமோ அந்த அளவுக்கு இன அழிப்பு செஞ்சு கொண்டிருக்காங்க. காசாவினுடைய மக்கள் பட்டினியால தொடர்ச்சியாக வாடிக்கொண்டிருக்காங்க. அந்த மக்களுக்கு நீர் இல்லை, உணவு இல்லை. ஒரு நாளைக்கு 20-25 குழந்தைகள் சாப்பாடு இல்லாம மட்டும் இறந்து கொண்டிருக்கு அப்படிங்கிற வீடியோக்கள் எல்லாம் நம்ம பார்த்திருந்தோம். அந்த அடிப்படையில் காசா முழுவதும் இன்னைக்கு பட்டினியால காசா மிதந்து கொண்டிருக்கிற நேரங்கள்ல இப்ப இஸ்ரேலினுடைய நெசட் கேள்விப்பட்டிருப்பீங்க, இஸ்ரேலினுடைய பார்லிமெண்ட் அப்படின்னு சொல்லலாம். நம்ம நாட்டில் எப்படி பார்லிமெண்ட் இருக்கோ அதே மாதிரி அவர்களினுடைய பெயர் வந்து நெசட். அந்த நெசட்லயே வந்து இவ்வாறான போர்டு ஒன்று வச்சிருக்காங்க. இந்த போர்டுல குறிப்பிடுற விடயம் என்ன அப்படின்னு சொன்னா காசாவினுடைய மக்களினுடைய எலும்பை கொண்டு நாம் கட்டடங்கள் அமைப்போம் காசாவில், காசாவை இஸ்ரேலோட நாங்க இணைப்போம், அதுக்குரிய முயற்சிகளை நாங்க மேற்கொள்வோம். இந்த உலகத்தில் இப்படி ஒரு இன அழிப்பு, இப்படி வெளிப்படையான ஒரு இன அழிப்பு, இப்படி வெளிப்படையான ஒரு ஆக்கிரமிப்பு, இப்படி வெளிப்படையான ஒரு மக்கள் மேல் வஞ்சித்து கெஞ்சி நிற்கும் பூமியின் மேல் இவ்வாறு வெளிப்படையான ஒரு ஆக்கிரமிப்பு நடப்பது இஸ்ரேலில் மாத்திரம்தான். முழு உலகமும் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கு. நீதி அப்படி என்பது இந்த உலகத்தில் மொத்தமாக அழிந்திருக்கின்றது. அநீதியும் கொடுங்கோல் ஆட்சியும் இப்பொழுது தலை விரித்து ஆடிக்கொண்டிருக்கு. தொடர்ச்சியாக நாம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா துனிசியா நாட்டு ஜனாதிபதி அமெரிக்கா தூதர் அவருடைய மாளிகையில இவ்வாறு காட்டுறார். என்ன அப்படின்னு சொன்னா அமெரிக்காவினுடைய தூதர் அவர்களை கொஞ்சம் பாருங்க, காசாவில் நடந்துக்கிற விஷயத்தை பாருங்க. காசாவில் ஒரு சொட்டு தண்ணி இல்லை. இப்படி ஒரு இன அழிப்பு 2ஆம் உலக மகா யுத்தத்தில் கூட ஹிட்லர் கூட இவ்வாறு செய்யல, நீங்க செஞ்சு கொண்டிருக்கீங்க, இதை கொஞ்சம் தடுத்து நிறுத்துங்க அப்படின்னு சொன்ன மாதிரி ஒரு ஜனநாயக ரீதியில ஒரு பேச்சுக்கு சொல்லியிருக்கார் அப்படின்னு எல்லாரும் கவலைப்பட்டு தணிக்கும். பட் அவங்களை எதிர்க்கிறது அப்படிங்கிறது வந்து முடியாம தனிருக்கு. இந்த உலகத்தில் ஈரானை தவிர வேறு எந்த நாடு முறைவன் அருளோட இஸ்ரேலையும் அமெரிக்காவையும் எதிர்க்கவே இல்லை அப்படி என்பதே வரலாறாக இப்பொழுது எழுதப்பட்டு கொண்டிருக்கு. தொடர்ச்சியாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஐநா சபையினுடைய ICJ இன்டர்நேஷனல் கோர்ட்ஸ் ஆஃப் ஜஸ்டிஸ்ல வந்து தென்னாப்பிரிக்கா இஸ்ரேல் வந்து இன அழிப்பு செஞ்சு கொண்டிருக்கே அப்படிங்கிற வழக்கை முன் வச்சாங்க. அந்த வழக்கில் இப்ப உத்தியோகபூர்வமாக பிரேசிலும் இணைய போகுது அப்படிங்கிற தகவலை அந்நாட்டினுடைய அரசு ஊடகங்கள் சொல்லிக் கொண்டிருக்காங்க. இது வந்து ஒரு செய்தியா தான் நாம பார்த்து கொண்டிருக்கோம். ICJ ஐநா சபையில இந்த உலகத்தில் எந்த கொம்பன் நினைச்சாலும் அமெரிக்காவும் இஸ்ரேலையும் தடுக்க முடியாது அப்படிங்கிறத இப்ப காட்டி கொண்டிருக்காங்க உலகத்துக்கு. அதான் இப்ப நடந்து கொண்டிருக்க. அவங்களை எதிர்க்கிறதுக்கு ஈரானை தவிர வேற யாருக்கும் திராணியே இல்லை. அவங்களை எதிர்க்கிறதுக்கு ஈரானை தவிர வேற எந்த ஒரு நாட்டிற்கும் ஆண்மை இல்லை அப்படிங்கிறதான் கவலைக்குரிய விடயங்கள் உண்டாக இருக்கு. தொடர்ச்சியாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னா வாலா ஜபரின்
இவங்க இந்த புகைப்படத்தில் இருக்கிறவங்க ஜேர்னலிஸ்ட். இவங்களை நான் வந்து பர்சனலா தொடர்ச்சியாக இன்ஸ்டாகிராம் ஊடாகவும் எக்ஸ் ஊடாகவும் சொல்லிக் கொண்டிருந்தாங்க. அவங்களை நானும் வந்து தொடர்ச்சியாக பின்பற்றி கொண்டிருந்தேன். இவங்களை நேற்றிரவு குறிவைத்து இஸ்ரேல் வான்வழி தாக்குதல் செஞ்சிருக்காங்க. அந்த அடிப்படையில் இவங்க ஷஹீதாக்கப்பட்டிருக்காங்க. இவருடைய குழந்தை ஷஹீதாக்கப்பட்டிருக்கு. இவருடைய கணவர் ஷஹீதாக்கப்பட்டிருக்கார். இவர் போன்ற பல ஊடகவியலாளர்கள் காசாவில் என்ன நடந்து கொண்டிருக்கு, காசாவில் நிக்கிறவங்க, காசாவில் அந்த இடத்துல இருக்கிறவங்களை கொண்டுதான் நாம உங்களுக்கு அந்த தகவலை வழங்கி கொண்டிருக்கோம். நாம நிறைய தகவல்கள் வழங்கியிருக்கோம். நம்ம வழங்கின நிறைய தகவல்களை நமக்கு தந்தவங்க இன்னைக்கு உயிரோட இல்லை. அந்த அடிப்படையில் இவங்களும் அந்த வரிசையில சேர்ந்திருக்காங்க. ஜேர்னலிஸ்ட், ஜனநாயகத்தினுடைய மிக முக்கியமான சொத்துக்களாக இருக்கிற ஊடகவியலாளர்கள் மேல தொடர்ச்சியான இஸ்ரேலினுடைய தாக்குதல் தொடர்ந்து கொண்டே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஓகே, தொடர்ச்சியாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னா பாலஸ்தீனியன் இஸ்லாமிக் ஜிஹாத் அமைப்பு துல்காம் பிரதேசத்தில் 9 இஸ்ரேலிய படை வீரர்களோட வந்த ஒரு கார் ஒன்றை குறிவச்சு தாக்குதல் செஞ்சிருக்காங்க. அந்த இடத்துல வந்து 9 பேருமே வந்து படுகாயம் அடைஞ்சிருக்காங்க. இந்த தாக்குதலுக்கு ஹமாஸ் தன்னுடைய பாராட்டுக்களை தெரிவிச்சிருக்கு. நம்மளுடைய மக்களுக்கு எதிராக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு செய்து வரும் கொடுங்கோல் தன்மைக்கு இத்தாக்குதலானது சிறந்த பதிலாகும் அப்படிங்கிறதையும் ஹமாஸ் சொல்லியிருக்காங்க. துல்காம் பிரதேசத்தில் இவ்வாறான தாக்குதல்கள் நடக்குது. துல்காம் அப்படிங்கிற வந்து வெஸ்ட் பேங்க்ல இருக்கிற ஒரு பகுதி. இவ்வாறான தாக்குதல் நடக்குது. சோ இந்த வெஸ்ட் பேங்கை கம்ப்ளீட்டா நாம கைப்பற்றணும் அப்படிங்கிறதுக்காக இஸ்ரேலினுடைய நெசட்ல இன்றைக்கு வாக்கெடுப்பு நடந்திருக்கு. வெஸ்ட் பேங்க் இஸ்ரேலோட நாம சேர்க்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் 71-13 அப்படிங்கிற அடிப்படையில் இந்த வாக்கெடுப்பு வெற்றி அடைஞ்சிருக்கு இஸ்ரேல் சார்பாக. ஆனாலும் இந்த வாக்கெடுப்பு வெற்றி அடைஞ்சாலும் ஹமாஸ் சொல்லியிருக்காங்க என்ன அப்படின்னு சொன்னா, நீங்க நினைக்கிற மாதிரி காசாவுல மட்டும் ஹமாஸ் பலமா இல்ல, வெஸ்ட் பேங்க்லயும் ஹமாஸ் பலமா தான் இருக்காங்க. நீங்க நினைக்கிற மாதிரி இந்த வெஸ்ட் பேங்க் உங்களால இஸ்ரேலோட இணைக்க முடியாது. இது பாலஸ்தீனத்தின் ஒரு பகுதியாகும். ஆகவே ஹமாஸ் நாங்கள் இருக்கும் வரை பாலஸ்தீனத்தினுடைய காசாவையும் வெஸ்ட் பேங்கையும் உங்களால் இஸ்ரேலுடன் இணைக்கவே முடியாது அப்படிங்கறத ஹமாஸ் திட்டவட்டமா சொல்லியிருக்காங்க. அதாவது பலஸ்தீன் அப்படிங்கிற பேச்சே இல்லாமக்கி நாடு உருவான தானே உனக்கு பிரச்சனை இருக்கிறதை நான் கைப்பற்றி நான் என்ன செய்வாய் அப்படின்னு கேட்கிறப்பலான் இஸ்ரேல் முக்கியமான பல நகர்வுகள் இன்றைக்கு முன்னோக்கி எடுத்துக்கொண்டு வராங்க. பல நாட்களாக இந்த நகர்வுகள் அவங்க செஞ்சு கொண்டு வராங்க. இருந்த போதிலேயும் இஸ்ரேலால் இதை கைப்பற்ற முடியல அப்படிங்கிறதும் இங்கே குறிப்பிடப்பட வேண்டிய விடயங்கள் உண்டாயிருக்கு. தொடர்ச்சியாக நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அல் கசாம் பிரிகேட் பாரிய அளவுல பல தாக்குதல்களை தொடர்ச்சியாக காசாவினுடைய பிரதேசங்களை செஞ்சு கொண்டு வராங்க. அந்த அடிப்படையில் இன்னைக்கு வீடியோ ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. மத்திய காசா பிரதேசத்தின் டெய்ர் அல் பலா பிரதேசங்கள்ல நேரடியாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவங்களை குறிவச்சு பலத்த தாக்குதல் செஞ்சு கொண்டிருக்கிற அப்டேட் ஒன்று இப்ப நம்ம இந்த வீடியோ பேசி கொண்டிருக்கக்குள்ள டெய்ர் அல் பலாவுல பாரிய அளவுல சண்டைகள் போய் கொண்டிருக்கு. அந்த அடிப்படையில் அந்த வீடியோக்களை அவங்க இன்னைக்கு வெளியிட்டிருக்காங்க. இதனுடைய தரவுகளை வந்து அடுத்த வீடியோல நம்ம உங்களுக்கு சமர்ப்பிக்கலாம். என்ன முடிவுகள் கிடைச்சதுக்கு பிறகுதான் நம்ம வந்து உத்தியோகபூர்வமான தகவல்கள் உங்களுக்கு சொல்லலாம். அதன் அடிப்படையில் அடுத்தது அல் கசாம் பிரிகேட் சொல்லி இருக்கிற முக்கியமான தகவல் என்ன அப்படின்னு சொன்னா, ரஃபா நகரின் கிழக்கு பிரதேசத்தில் டிவி பொம் அப்படின்னு சொல்றதாக அவங்க டிவியில பொம் வச்சாங்களா இல்ல எப்படி வச்சாங்க அப்படின்னு சொல்ல தெரியாது. பட் அல் கசாம் சொல்லியிருக்காங்க டிவி பொம் மூலமாக 7 இஸ்ரேலிய படை வீரர்களை நாங்கள் நேரடியாக கொன்றுள்ளோம் ரஃபா பிரதேசங்கள்ல. அது மட்டும் இல்லாம ஒரு வீடொன்றுக்குள்ள முன்கூட்டியே தயார் செய்யப்பட்டிருந்த கன்னிவடிகள் மூலமாக 10 ஜியோனிஸ்ட் வீரர்களை ஒன் தி ஸ்பாட்ல நாங்க அடிச்சு தூக்கியிருக்கோம். அந்த வீடு மொத்தமாக இடிக்கப்பட்டிருக்கு. அந்த வீட்டுக்குள்ள இருந்த 10 ஜியோனிஸ்டுகளும் அந்த இடத்துல கொல்லப்பட்டிருக்காங்க. நாங்க அவங்களை கொன்றிருக்கோம் அப்படின்னு சொல்லி அல் கசாம் உறுதிப்படுத்தி சொல்லியிருக்காங்க. தொடர்ச்சியாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னா காசாவின் ஜுனீனா சுற்றுப்புறத்துல வந்து 8 பொறியியல் வீரர்கள், அதாவது இன்ஜினியரிங் பிரிகேட்ல இருக்கிற 8 இஸ்ரேலிய வீரர்களை குறிவைத்து ஆள் எதிர்ப்பு வெடிகுண்டு மூலமாக ஒரு தாக்குதல் நடத்திக்காங்க. அந்த 8 பேர்ல வந்து காயம் ஏற்படுத்தியிருக்கோம். அதே போன்று அதுல மரணங்களும் சம்பவிச்சிருக்கு அப்படிங்கிறத அல் கசாம் பிரிகேட் சொல்லியிருக்காங்க. ஆக இன்னைக்கு வந்து இருக்கிற முக்கியமான தகவல்கள் எல்லாத்தையும் எடுத்து இந்த வீடியோல நம்ம உங்களுக்கு வழங்கியிருக்கோம். எது எவ்வாறாக இருந்தாலும் காசாவினுடைய மக்கள் பசியினால துன்பத்தின் உச்சத்தில் இன்னைக்கு இருந்து கொண்டிருக்காங்க. இன்னைக்கு நம்ம வந்து ஒரு மழை பெஞ்சாலோ ஒரு வெயில் அடிச்சாலோ ரோட்ல கூட நாம நிக்க மாட்டோம். வீட்டுக்குள்ள நம்ம வந்து அழகா பெட்ல போத்தி படுத்து கொண்டிருக்கோம். ஆனா காசாவினுடைய மக்கள் வெயிலோ மழையோ புயலோ எதுவாக இருந்தாலும் ஒரு குட்டி டென்ட்டுக்குள்ள தான் அவங்களுடைய வாழ்க்கையை கழிச்சு கொண்டு வராங்க. சொல்லொன்னா துயரம் காசாவினுடைய மக்கள் அனுபவிச்சு கொண்டிருக்காங்க. அதை வார்த்தைகளால நம்ம வர்ணிக்கவும் முடியாது. அந்த மக்களுக்காக நம்ம இறைவனிடத்தில் பிரார்த்திக்கிறத தவிர 5 வேளை தொழுகையின் பின்னர் அந்த மக்களுக்காக இருக்கரமேந்தி பிரார்த்திக்கிறத தவிர அந்த இறைவனிடத்தில் நம்ம அவங்களுக்காக உதவி கேட்கிறத தவிர இப்ப நமக்கு எந்த வழியும் கிடையாது. நோ ஆப்ஷன் அப்படிங்கிற அடிப்படையில் இப்ப நாம இருந்து கொண்டிருக்கமாக அந்த மக்களுக்காக ஜனநாயக முறையில் நாம குரல் எழுப்புவோம். இறுதி வரை அந்த மக்களுக்காக நாம குரல் எழுப்பி கொண்டு இருப்போம். இதுவரைக்கும் நம்மளுடைய வீடியோக்கள் உங்களுடைய முக்கியமான நேரங்களை ஒதுக்கி பார்வையிட்டதுக்கு மிக்க நன்றிகள். தொடர்ந்து இணைந்திருங்கள். இதுவரைக்கும் நம்மளுடைய சேனலை ஃபாலோ பண்ணல, சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னு சொன்னா பண்ணிக்கொள்ளுங்கள். மிக்க நன்றிகள். தேங்க்யூ வெரி மச்.